அனைவருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு 30/6/2026 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பாம்புக்கோவில் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த பாம்புக்கோவில் ஆட்டு சந்தைங்கிறது நம்ம தென்காசி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. பாருங்க, பின்னாடி இயற்கை மேற்கு தொடர்ச்சி மலைங்க. பின்னாடி அழகான இடத்துல, அருமையான இடத்துல இந்த பாம்புக்கோவில் சந்தை அமைஞ்சிருக்கு. வாங்க சந்தைக்குள்ள போலாம். சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நேரடியா காட்டுறேன். நம்ம சேனலை முதலா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எட்டியாவர சந்தையில ஆடுகள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். உங்க வீட்டு விசேஷ நிகழ்ச்சிகள் எதுவா இருந்தாலும் எங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க ஒளிபரப்பலாம். இந்த வீடியோல சில பொருட்களுடைய லிங்க் இருக்கு, நீங்க தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க பேர் என்ன பேரு தம்பி? என் பேர் சமித். ஊர் தொரச்சாமரம். தொரச்சாமரம் அது எங்க இருக்கு? தொரச்சாமரம் இந்த இடையால் பக்கத்துல, இடையால் பக்கத்துல, இடையால் பக்கத்துல, தென்காசி பக்கத்துல. நம்ம பாம்புக்கோவில் சந்தையில ஒரு அழகான கிடா வாங்கிருக்கீங்க. ஆமா, நம்ம தெரிஞ்ச அண்ணனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கு. கிடாய் வேலையாடு கிராஸ், சாட்டை மாதிரி உள்ள கிடாய் காட்டு மேய்ச்சல்ல உள்ளதுதான். சரி, ஆமா. கோயிலுக்காக வாங்கிருக்கு. கோவிலுக்காக வாங்கி, ஆமா, ஒரு கருப்பம் கோயிலுக்காக கிடாய். நம்ம கிடாய் போனா அங்க தோரணையா இருக்கணுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருக்கு. கிடா வாங்கினாலும் அருமையா இருக்கணும். ஆமா ஆமா, வாங்கி கொடுத்த பேர் சொல்லணும். ஆமா, அப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க. வெறும் ஒரே கிடால கொண்டு போறீங்க ஆட்டம். ஆமா, ஒரு கிடாய் போனாலும் தோரணையா போகணும். சரி, சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? சந்தையில சொன்னது 16 ரூபா சொன்னாங்க. சரி, நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? வேணும் 11 ரூபான்னு வாங்கிருக்கு. 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 11 ரூபாய்ங்கிறது சௌரியமா இருக்கா இல்ல அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன்? அதே அதிகம் தான். அதிகம். அப்ப எவ்வளவு திருவிழா சீசனுங்கனால கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட. அடுத்த மாசம் ஆடி மாசம். ஆமா ஆமா, மாசம் அதுக்கு மேல போயிரும், கிராக்கியா இருக்கும். ஆமா ஆமா. சரி, இது அப்ப இடம் எவ்வளவு வரும்? இது இடம் எப்படியும் கறி ஒரு தனி கறி ஒரு 12 கிலோ இருக்கும். 12 கிலோ. ஆமா, அப்ப வாங்கினதுக்கு ஒருத்தா இருக்கும். அப்படி வாங்கியாச்சு. சரி, ஆமா. கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. வாங்கி கொடுத்துருக்கீங்க. நல்ல குட்டியா வாங்கி கொடுக்கும். கிடா மாதிரி ஆகுது பாருங்க. இது தெரியுமா? இது வேலையாடு கிராஸ். பாருங்க, வயிற்றுல மழை போட்ட அருமையான கிடாவா வாங்கி கொடுத்துருக்கீங்க. மரக்கடாய் வேற, கருப்பா இப்படி கிடாய் தான் விரும்புவாரு. நல்லா பாருங்க, கொம்புல நல்லா அழகா விரிஞ்சு நல்லா அருமையா இருக்கு. மான் கொம்பு கிடாய். மான் கொம்பு கிடா. பாருங்க, நம்ம பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில ஒரு மான் கொம்பு கிடா வாங்கிருக்கீங்க. ஐயா வணக்கம். ஐயா உங்க பேரு என்ன பேருங்க? பால்பாண்டி. பால்பாண்டி. ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? சத்திரப்பட்டி. சத்திரப்பட்டி அங்க இருந்து வந்துருக்கீங்க. நம்ம பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில 2 கிடா மாதிரி வாங்கிறீங்க. நல்ல கருத்த கிடாவா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க ஐயா? அவங்க 35 ரூபா சொன்னாங்க. ஜோடி 35,000 சொன்னாங்க. சரி, நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்களா? நாங்க 32 ரூபாய்க்கு 32,000 வாங்கிருக்கீங்க. கிடா என்ன பயன்பாட்டுக்காக, எதுக்காக வாங்கிருக்கோம்? வளர்ப்பு இருக்கா இல்ல வீட்டு விசேஷத்துக்கா? ஃபங்க்ஷனுக்கு, வீட்டு விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. இது எத்தனை பல்லு கிடா எதுன்னு தெரியுமா ஐயா? பல்லு பாக்கல. சரி சரி, இது என்ன ரகம் எதுவும் தெரியுமா? கருத்த கிடா, சுத்தமான கருங்கடா வாங்கிருக்கீங்க. பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில வாங்கிருக்காங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாக்குறது? சூடாதான் இருக்கு. சந்தை பாம்புக்கோவில் ஆட்டு சந்தை நல்ல சூடாதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா 2 கருத்த கடை வாங்கியிருக்காங்க. பாருங்க, சுத்தமான கருப்புங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? என் பேரு உங்க பேரு என்ன பேருங்க? சுலைமான். சுலைமான், அப்படி சொல்லுங்களேன். பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா ஐயா, நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? அவங்க 16 ரூபா சொன்னாங்க. சரி, நாங்க 14 கேட்டு 13,700 முடிச்சோம். 13,700 வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? ஆட்டுக்காக வாங்கியிருக்கோம். ஆடுக்காக வாங்கிருக்கீங்க. ஆமா, ஆடு இன்னைக்கு கிடாய நாங்க கொடுத்துட்டோம். அதனால கிடாய ஆட்டுக்காக வாங்கிருக்கோம். இது எத்தனை பல்லு ஆடு எதுன்னு தெரியுமா? இது 2 பல்லு ஆடு. 2 பல்லு நல்ல அருமையான ஆடா இருக்கு. பாருங்க, ஒரு ஒத்த ஆடுங்க. ஆமா, நல்ல கருப்புல ஒரு ஒத்தமர ஆடு வாங்கிருக்காங்க. பாம்புக்கோவில் ஆட்டு சந்தை. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை எப்படி இருக்கு? சந்தை சூட்டா இருக்கு. அப்படியா? விலைவாசி அப்ப அதிகம். குட்டில ரேட்டு கொஞ்சம் சூட்டா இருக்கு. விலை அதிகமா இருக்கு அப்படிங்கிறீங்க. நல்லா இருக்கு. சரி, வணக்கம் ஐயா. உங்க பேரு என்ன பேருங்க? நடராஜன். நடராஜன். எங்க இருந்து வரீங்க? புண்ணியாபுரம். புண்ணியாபுரம் அங்க இருந்து வந்துருங்க. மேற்கு இருக்கோம். ஆமா. பாம்புக்கோவில் ஆட்டு சந்தையில 2 கிடா குட்டி வாங்கிறீங்க. ஆமா. செம்பரி கிடா வாங்கிறீங்க. என்ன கிடா தானே? கிடா மாதிரி. இது என்ன ரகம் ஐயா? கிடா மாதிரி
ரெண்டும் ஆ. ரெண்டு என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? ரகம் என்ன ரகம்னு எனக்கு தெரியல. சரி, செம்போல் ஒண்ணு பொட்டுக்குட்டி ஒண்ணு செங்கடா. ஆமா செங்குட்டி வாங்கிறீங்க. ஆமா. இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? சந்தையில 15 ரூபா சொன்னோம். ஜோடி 15,000. ஆமா. சரி, நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்க? நான் வாங்கிருக்கேன் 12,000. 12,000 வாங்குறீங்க. குட்டி வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போறீங்க? வளர்க்கத்தான். வீட்டுல எதுவும் அப்ப வளர்க்குறீங்களா? இது மட்டும் தானா? இல்ல இதுதான் இன்னும் 2 கிடக்கு வீட்டுல கிடக்கு. அதோட சேர்ந்து வளர்க்கலாம்னு வாங்கிட்டு போறீங்க. இது எத்தனை மாசம் இருக்கு தெரியும்? இன்னும் அடுத்த பொருவானுக்கு தான் வரும். சரி. இல்ல மாசம் எத்தனை, 1 மாசம் 2 மாசம் இருக்குமா? இது யூனியம். அண்ணே வணக்கம்ண்ணே. சொல்லுங்க, உங்க பேரு என்ன பேருண்ணே? பேர் முருகன். முருகன், எங்க இருந்து வரீங்கண்ணே? சுரண்டையில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம பாம்புக்கோள் சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 15,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 12,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்களா, இல்ல விசேஷத்துக்கு வாங்கிருக்கீங்களா, கோவிலுக்காக வாங்கிருக்கீங்களா? கோயில் ரகம் வந்து என்ன ரகம் தெரியுமா? அதான் தெரியல. நல்ல ஒரு பால்கன்னி ஆடு அப்படிம்பாங்க. இந்த நெத்தில இந்த மாதிரி வியாபாரிகள் தான் நம்ம பாம்புக்கோள் சந்தையில ஒரு கிடா வாங்கியிருக்கிறார் அண்ணன். அழகா இருக்கு. முருகன் நம்ம சுரண்டையில இருந்து வந்திருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே, உங்க பேரு என்ன பேருண்ணே? பேரு வந்து செல்வமுருகன். செல்வமுருகன். அண்ணே உங்க பேரு? முத்து. எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து? நாங்க வந்து சேதமரம் பக்கம் வழங்கப்படி சமுத்திரம். அங்க இருந்து வந்துருக்கீங்க. நம்ம பாம்புக்கோள் ஆடு சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? இது வந்து 22,000 ரூபாய் சொன்னாங்க. சரி, நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்களோ? நாங்க இது 19 ரூபான்னு முடிச்சோம். 19,000 வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்காக கிடா வாங்கிருக்கீங்க? பயன்பாட்டுக்காண்டிய கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. கோவிலுக்காண்டி திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. பொலியா இருக்கீங்க பாருங்க. நல்லா குதிரை மாதிரி நல்லா பயங்கரமா இருக்கு. என்ன ரகம்னே? இது ரகம் வந்து நாட்டிலே கிராஸ். நாடுலே கிராஸ் அப்படிங்க. பாருங்க, நம்ம ஏரியா பக்கம் அங்கிட்டு திருவேங்கட பக்கத்துல வந்து கன்னி ஆடு அப்படிமாங்க. இது நாட்டிலே பெரிய. தம்பி வணக்கம். வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? என் பேரு மணிகண்டன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ராமசாமியாபுரம். நாங்க அவங்க பேரு சொல்லல. ராமர். பாருங்க, நம்ம பாம்புக்கோள் ஆடு சந்தையில 2 கிடா வாங்கிருக்கீங்க. பாருங்க, அழகா இருக்கு. பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. சந்தையில நல்லா தேடி பிடிச்சு பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க நீங்க சந்தையில? 60 ரூபா சொன்னாங்க. 2 ஜோடி. ஆமா, ஜோடியா. சரி. ஆமா, 50 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். 50,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பெரிய கிடா. இது என்ன ரகம் தெரியுமா? இது உங்களுக்கு கிடா? அதெல்லாம் ஒண்ணு. வெள்ளாட்டுல வந்து இது வந்து கொடியாட்டு குட்டி அப்படி. ஆமா, கருத்துல வெள்ள மரப்பட்ட. ரெண்டுமே போர்க்கடா. ரெண்டுமே போர்க்கடா. பாருங்க, என்ன பயன்பாட்டுக்காக கிடா வாங்கிருக்கீங்க? கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. அருமையான கிடா. சந்தையில நல்ல ஒரு பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. எதுவும் தெரியுமா உங்க போட்டிருக்கேன்? அதுல நான் 2க்குமே 4 விலை போட்டு. உங்க பேர் என்ன பேரு? என் பேர் ஜெயச்சந்திரன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வேலைப்படாம வரோம். வேலப்பநாடார். அங்க இருந்து வந்தீங்க. நம்ம பாம்புக்கோள் ஆடு சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? சந்தையில வந்து ரேட்டு நல்ல ரேட்டா தான் இருக்கு. ஆமா. என்ன விலைக்கு வாங்குனீங்க? இது வந்து இப்போ 15,000 கொடுத்தாங்க. 15,000. இது கிடா எத்தனை பல்லு கிடா? அப்படி இது வந்து இப்போ 2 வரையும் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். அப்ப 2 பல்லுக்கு மேல இருக்கும். ஆமா. பாருங்க, என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க? இது வந்து நம்ம கோயில் ஏத்தி கடனுக்காண்டி வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போறீங்க. ஆடு வளர்க்க எல்லாம் வைக்க அண்ணன் வாங்கிருக்காங்க. ஆமா, அண்ணா வாங்கிருக்காங்க. அது கூட இன்னொரு ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா, அது மட்டும் வளர்ப்பு. அம்மா வந்து வாங்கிருக்கீங்க பாருங்க. அப்ப ஒரு 5 4 என்ன வச்சிருக்கீங்க? ஆமா. அதனால இது செம்பரி குட்டி. செம்பரி கிடா அதை வாங்கிருக்கீங்க. பொட்டாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. பாருங்க, இது ஒரு வெள்ளை மரப்பட்ட குட்டி வாங்கிருக்கீங்க. இளங்குட்டி அருமையா இருக்கு. சரிண்ணே. வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? மிக்கேல். எங்க இருந்து வர்றீங்க? தென்காசில இருந்து வர்றீங்க. நம்ம பாம்புக்கோள் ஆடு சந்தையிலே ஆடு எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்க. 2 கிடாய் கொண்டு வந்தேன். செம்பரி கிடா கொண்டு வந்திருக்கீங்க. பாருங்க, இது நல்ல கிடா இருக்கு. ரொம்ப குறைச்சி கேட்காங்க. சரி, பாருங்க. பாருங்க, இது செம்பரி கிடா சந்தையில எவ்வளவு சொல்றீங்க? இது இந்த 20 ரூபாய் ஒரு கடை. ஆமா, பாருங்க, ஒவ்வொரு கடை. இது கடை 25,000 சொல்றீங்க. ஆமா. என்ன விலைக்கு கேக்குறாங்க? ஏதோ 20 ரூபாய் கேட்டாங்க. 20 ரூபாய்க்கு ஒரு குட்டி, ஒரு கடை 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு வரணும். 100 ரூபாய் கொடுத்துருவேன் அப்படிங்கிறீங்க. 1000 கொடுத்துருவேன். கூட ஒரு 1000 ரூபாய் ஒரு குட்டிக்கு, ஒரு கிடாவுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. இது என்ன ரகம் தெரியுமா? இது வந்து வடக்குள்ளது. ஆமா, செம்பரி கடால வடக்குள்ள கொண்டு
பாருங்க இது எத்தனை பல்லு கிடா அப்படிங்கிறது? 4 பல்லு. 4 பல்லு கிடா தான். பாருங்க பாக்குறதுக்கு கம்பீரமா நல்லா அழகா இருக்கு. நல்லா தோரணையா, நல்ல 2 கிடாவும் நல்ல தோரணையா கொண்டு வந்துருக்கீங்க. என்ன அப்படிங்கிறீங்க? பாருங்க அருமையா இருக்குண்ணே. இது என்ன பயன்படுத்தா? இது அவர் விற்க மாட்டேன் தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. ஆமா, இப்ப பார்க்க முடியல. இது ஆடு கொண்டு வந்துருக்கீங்க? ஆடு கொண்டு வந்து வெள்ளாடு. எத்தனை ஆடு, எத்தனை உருப்படி கொண்டு வந்தீங்க? ஒரு ஆடு இருக்கு. இதுக்கு வேலையாடு. ஆமா. அப்புறம் அதுல ஒரு கிடா குட்டி 2 குட்டி. அது கிடாவா? அது கிடாய். அது பொட்டை குட்டி. அது பொட்டை குட்டி. அப்ப எல்லாம் மொத்தம் 2 ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. 2 குட்டி இருக்கு. அழகா இருக்கு. இது எவ்வளவு சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? மொத்தத்துல ஒரு 40 ரூபா சொன்னேன். மொத்தத்துல 40 30 ரூபா கொடுத்துருவோம். 30 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. பாருங்க நல்ல வேலையாடு கொடுத்துருக்கீங்க. இது குட்டி 2 ஆணு பெண்ணா? இடமறிய பெண் என்ன? இது 2 எல்லாமே பட்டதான். எல்லாமே பட்டை பெண்மரி கொண்டு வந்துருக்கீங்க. நம்ம பாம்புக்குள்ள ஆடு செஞ்சு என்னாச்சு? ஒரு 4 பெண்மரி, அதாவது 2 ஆடு 2 மாதிரி பெண்மரி தான். ஒரு 40,000 ரூபாய் சொல்லுவாங்க. ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம மிக்கல் என்ன தென்காசில இருந்து இருக்காரு. கரிவனந்தநல்லூர் அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம பாம்புக்குள்ள ஆடு செஞ்சுல ஒரு செம்பரி வாங்கிருக்கீங்க. செம்பரி பெண்மரியே கிடாமரியாது? கிடாமரி வாங்கிறீங்க. இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குறீங்க? இல்ல எவ்வளவு கொடுத்துருக்கீங்களா? வித்துருக்கீங்க. அப்ப என்ன விலைக்கு வித்துறீங்களோ? 16,000 ரூபாய்க்கு வித்துருக்கீங்க. இது எத்தனை பல்லு கிடா அப்படின்னு உங்களுக்கு? 6 பல்லு தான் போடும். 6 பல்லு கிடா. இது என்ன பயன்படுக்காக? கறி கிடைக்கு. செம்பரி வந்து நல்ல அருமையா வளர்த்துக்காங்க. சும்மா சூப்பரா இருக்கு. இது இடம் எவ்வளவு வரும்? அது 20 கிலோ இருக்கு. 20 கிலோ இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ வாங்கின விலை வித்த வரைக்கும் உங்களுக்கு பெரும் அப்படிங்க வாங்கின ஆளுக்கு பெரும் தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கிடைக்க போய் வித்தாச்சு. அதாங்க. சரி. நல்லா செம்பரி கிடால. இது என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. நம்ம செம்பரி கிடா கொடுத்துருக்காங்க தம்பி. மழை அந்த வெயில் அடிச்சோடனே அந்த வெயிலுக்கு நல்ல மலைகள் நல்லா அருமையாக இருக்குது. பாருங்க அப்படியே பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த மேகங்கள்லாம் அப்படியே மலையில் அப்படியே தவழ்ந்து போகுதுங்க. மேகங்கள், அந்த மேகங்கள் வந்து மலையில் தவழ்ந்து போகுது. அப்படியே பாருங்க, நல்லா பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அந்த வெயிலுக்கு பாருங்க, வெயில் பட்டோடனே அந்த மலைகள் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைங்க. அப்படியே சும்மா பார்க்குறதுக்கு அருமையான காட்சிங்க. வாங்க பக்கத்துல போலாம். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன? பேரு? என் பேரு கணேசன். அண்ணே உங்க பேர் என்ன? மாடசாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வீரசிகாமணி அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம பாம்புக்குள்ள சந்தையில ஒரு பெரிய செம்பரி கிடா வாங்கிறீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னு? எவ்வளவு வாங்கினீங்க? 27,000 சொல்லாங்க. சரி, நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 23 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 23 ரூபாய்க்கு நல்ல பெரிய கிடா வாங்கிருக்கீங்க செம்பரி. இது என்ன பயன்படுத்தாங்கண்ணே? இது கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க நல்லா அழகா இருக்கு. சந்தையில நல்ல பெரிய செம்பரிலும் பெரிய கிடாவா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமா? இது நாடு பொட்டாட்டு கடா. ஆமா, பொட்டாட்டு பெரிய கடாவா இருக்கு. ஆமா. இது எத்தனை பல்லு ஆடுன்னு? இது 4 பல்லு. 4 பல்லு ஆடு அப்படிங்க. நம்ம திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. செம்ம சூப்பரா இருக்கு. இடம் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? தெரியும். 27 கிலோ வரும். 27 கிலோ வரும். பாருங்க 30 கிலோ அருமையான கேட்டாங்க. நாம சந்தையில தேடி பிடிச்சு பெரிய வாட்ட சட்டமான கிடா வாங்கிருக்கீங்க. பெரிய செம்பரி கிடாங்க, பொட்டாட்டு கடை வாங்கிருக்கீங்க. நம்ம வீரசிகாமணி பாம்புக்குள்ள அடிச்சதுல நல்ல ஜாமுன்னு ஒரு குதிரை மாதிரி ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. பாம்புக்குள்ள அடிச்சது இன்னைக்கு 30/6/2026 மணி காலையில 7 மணி மேல. இந்த சந்தையில வந்து எல்லா வியாபாரம் இருக்கு. மாடு தவிர எல்லாமே இங்க உண்டு. ஆடு, கோழி, செம்பரி ஆடு, அப்புறம் வான்கோழி, பின்கோழி. அப்புறம் பாருங்க ஒரு செம்பரிங்க கிட்டா பாருங்க. பாருங்க கிட்டத்தட்ட 2 அடி. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அடி நீளத்துக்கு மேல இருக்குங்க. மான் கொம்பு மாதிரி நல்லா வளைஞ்சு இருக்குங்க. கருங்கடாங்க, கருத்த கடை. அதாவது சுத்தமான கருப்பு இல்ல, ஆனா பெரும்பாலும் கருப்பு. நம்ம பாம்புகள் ஆடு சந்தையில வாங்கியிருக்காங்க. பாருங்க ஒரு இடத்துல நிக்கல, துருத்துரு நாங்கிட்ட கிட்ட சுத்துதுங்க. கொஞ்சம் மிரளுது. புது இடமா இருக்கனால சந்தைக்கு வந்தது, புது இடமா இருக்கனால குட்டி மிரளுதுங்க. சொன்னாங்க நம்ம செம்பரி கிடா, கருத்த கிடாங்க. நம்ம சந்தையில வாசல்லங்க ஒரு நம்ம எட்டியாபுரம் குடியாட்டு கூட்டுல கரும்பு கிடா நிப்பாடி வச்சிருக்கீங்க. பாருங்க விலை முடிஞ்ச விலைவாசி முடிஞ்சுட்டாங்களா, வியாபாரம் முடிஞ்சா என்னன்னு தெரியல. சந்தை வாசல்ல ஒரு எட்டியாபுரம் குடியாட்டு கூட்டுல கரும்பு
வணக்கம் சார். உங்க பேர் என்ன பேருண்ணே? சார் சிவானந்த். சிவானந்த். எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார் தென்காசி மாவட்டம் சுரண்டையில இருந்து வரேன் சார். வந்துருக்கீங்க. நம்ம பாம்புக்குள் ஆடு சந்தையில ஒரு ஆடு கொண்டு வந்துருக்கீங்க, செம்மறி கொண்டு வந்துருக்கீங்க. ஆமா சார். கிடாமரியா பெண்மரியானே? கிடாமரி சார். கிடாமரி கொண்டு வந்துருக்கீங்க. இது என்ன ராகனே? சார் இது நாட்டுக்குட்டி தான். நாட்டுக்குட்டி. செம்மறியில நாட்டுக்குட்டி, நாட்டுக்கடா கொண்டு வந்துருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொல்றீங்க? சார் 13,500 சொன்னேன் சார். சரி, கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 12 ரூபாய் கேட்கறாங்க சார். 12 ரூபாய்க்கு. அப்ப கொஞ்சம் கூட வந்தா கொடுக்கலாம். ஒரு 500 ரூபாய் கூட வந்தா கொடுக்கலாம். 12,500 வந்தா கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்படியே சார் 88 83 53 22 21. சரி. பாம்பு. வணக்கம் அம்மா வணக்கம். என்ன பேர்? என்ன பேருன்னு? நல்ல மூஞ்சி எடுத்து. சுதாகர். சுதாகர். ஆமா. எங்க இருந்து வர்றீங்க? எங்க இருந்து? பாவூர் சத்திரம். பாவூர் சத்திரத்துல வந்திருக்கீங்க. இன்னைக்கு பாம்புக்குள் ஆடு சந்தைக்கு. ஆமா. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஏன்னா பொடி குட்டி, பால் குடி குட்டி, வெள்ளை குட்டி வந்து வெறும் 800 ரூபாய் கொடுப்போம். சரி. யாருமே சந்தைக்குள்ள கொடுக்க முடியாது. நீ கொடுக்குறீங்க. ஆமா. இந்த குட்டி வெறும் 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய். இது கிடாமரியா பெண்மரியா? பொம்மரி. பொம்மரி. 3 பொம்மரி தான். 3 பெண்மரி. ஆமா. இதுதான் 1500 தான். சரி. பெரிய விலை கிடையாது. ஒத்த மாறாப்பு கிடா, கோயிலுக்கு மாறனுக்கு ஏத்த கிடா, மாடை கொம்பு. சரி. மரி வந்து சரியான மரி. வெறும் 14,500 ரூபாய் நிக்கி. 14,500 நிக்கி. ஆமா. ஆமா. கேள்வி பார்த்து அனுசரிச்சு கொடுத்துடலாம். சரி. 12 ரூபாய் கேட்காங்க. ஆமா. 13 ரூபாய் நான் கொடுத்துருவோம். ஒத்த மர கிடா. ஆமா. சந்தையில தேடினாலும் கிடைக்காது. ஒரு பக்கம் கிடைக்காது. நம்மகிட்ட மட்டும் இருக்கு. அருமையான கடா கொண்டு வந்திருக்காரு அண்ணன். மரி சூப்பர் மரி. ஆமா. சூப்பர் ஆடா விற்பனை கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, இந்த அருமையான மாதிரி குட்டிலாம் எங்கேயுமே வாங்க முடியாது. பாருங்க. 1200 ரூபாய்க்கு யாரு தருவா? சரி, அப்படி சொல்லுங்களா நம்பர் சந்தையில வாங்குறதுக்கு? ஆமா. 85 92 00 67 21. சரி. அந்த செம்மறி கிடாங்க எல்லாமே பொட்டாட்டுக்கடா பாருங்க. இந்த இடத்துல இங்க வந்து சந்தைக்கு செம்மறி ஆடும் வரும், வெள்ளாடு வருங்க, ரெண்டுமே வரும் விற்பனைக்கு. இங்க ஒரு 40-50 குட்டி இருக்குங்க. அழகான குட்டி, ஒரு வெள்ளாட்டு குட்டி, 2 செம்மறி குட்டி. அப்புறம் அங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்ல வளர்ப்பு குட்டிங்க பாருங்க. செங்கலர்ல நல்ல ஒரு அங்கே ஒரு செம்மறி குட்டி இருக்கு, பொட்டாட்டு குட்டி இருக்கு. அப்புறம் இங்க 2 செம்பூர் மலர்பட்ட குட்டிங்க, செம்பல்ல மலர்பட்டது செம்பரி குட்டி. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன? என் பேர் வந்து குணமாலமுத்து. சரி. என்ன செல்லத்தர? உங்க பேர்லாம்? என் பேர் தங்கராஜ். சரிண்ணே. சார் உங்க பேரு? சார் கணேசன். சார் எங்க இருந்து வரீங்க நீங்களா? நமக்கு பக்கத்துல கடையல்ல ஒரு பக்கத்துல இடைக்கால ஊர்ல இருந்து வந்திருக்கோம். வந்திருக்கீங்க. ஆமா. பாம்புக்குள் ஆடு சந்தையில என்ன பயன்பாட்டுக்காக கிடா வாங்கிட்டு போறீங்க? வந்து குலதெய்வ கோயிலுக்காக. குலதெய்வ கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. நேற்றுக்கிழமைக்காக கொண்டு வரோம். நேற்றுக்கிழமைக்காக வாங்கிட்டு போறீங்க. பாருங்க, இது சந்தையில உங்களுக்கு தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. எத்தனை பல்லு கிடா தெரியுமா? இது வந்து 6 பல்லு கிடா வாங்கிறீங்க. இது என்ன ரகம் தெரியுமா? எதனும் வெள்ளாடு, நாட்டுக்கிடா. நம்ம பாம்புக்குள் சந்தையில நல்ல பெரிய கிடா வாங்கிருக்கீங்க, அருமையான கிடாங்க. நாட்டுக்கிடா வாங்கிருக்கீங்க. நம்ம கடைநல்லூர் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. நம்ம பாம்புக்குள் சந்தையில ஒரு பெரிய கிடாங்க, வெள்ளாட்டு கிடா, கரும்போடு பாருங்க. அந்த கொம்பு கூட பாருங்க, ரொம்ப அகலமா இருக்குங்க, பிரிஞ்சு. நம்ம தம்பி வச்சிருக்காரு ஒரு கிடா, அது ஒரு கிடா வச்சிருக்காரு பாருங்க. 2 கிடாங்க, ஒரு பெரிய கிடா, ஒரு சின்ன கிடா விற்பனைக்காக வச்சிருக்காங்க. நம்ம பாம்புக்குள் ஆடு சந்தையில தம்பி கையில பிடிச்சிருக்காங்க. நம்ம கரும்போடு சொல்லுவாங்க, எட்டயபுரா குடியாட்டு குட்டின்னு சொல்றோம். நாம இங்க வந்து நாட்டுக்குட்டி, நாட்டுக்கிடா அப்படிங்கிறாங்க அதிகமா.